வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் இந்த சம்மருக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் பைனாப்பிளில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பைனாப்பிளாக எடுத்துக்கிட்டால் ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்கு சுகர், நாட்டு சர்க்கரை, ஹனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர், நாட்டு சர்க்கரை சேர்த்துறதா இருந்தால் இந்த பைனாப்பிள் கூடவே நாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஹனி தான் சேர்த்த போகிறோம், அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைனாப்பிளை வடிகட்டாமல் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நார்ச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த ஜூஸ் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் தேவை அப்படின்னா இதில் சேர்த்துக்கோங்க. நாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம், அதனால் வடிகட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வடிகட்டியும் எடுத்துக்கலாம். சூப்பராக பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை டம்ளரில் ஊற்றிடலாம். இது மாதிரியே பைனாப்பிள் ஜூஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.